இந்த பிடிவாரன் தொடர்பான ஒரு வழக்கு நீதிமன்றம் வந்து காவல்துறையை நோக்கி கேள்வி எழுப்பி இருக்குல்லங்க சார். எத்தனை பேருக்கு பிடிவாரன் பிறப்பித்திருக்கீங்க, ஏன் இதுவரை எவ்வளோ நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறத பற்றி அறிக்கை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்களாங்க சார். இந்த பிடிவாரண்ட்னா என்ன, அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாங்க சார். சரி, பிடிவாரண்ட் ரெண்டு இருக்கு. ஒன்று தமிழில் இருக்கிற பிடிவாரண்ட், பிடிக்கிற வாரண்ட். இன்னொன்று பிடி வாரண்ட் ஒன்று இருக்குது. பிடி வாரண்ட் என்று சொல்லப்படுவது பிடிக்கிறது. ஒரு மனுஷன் இவர் குற்றவாளி, திரு மோகன்ராஜ் அவர்கள் வந்து குற்றவாளி அப்படின்னு ஒரு ஜட்ஜி சொல்கிறாங்க, அல்லது ஒரு போலீஸ்கார் வந்து நீங்கள் ஏதோ ஒரு குற்றம் சுமத்தப்பட்டவரால் சந்தேகிக்கப்படுபவரால் சந்தேகமாக இருந்தாலும், குற்றம் சுமத்தப்பட்டவராக இருந்தாலும், குற்றம் நிரூபிக்கப்பட்டவராக இருந்தாலும், இதெல்லாம் வந்து நிச்சயமாக போலீஸும் வந்து கோர்ட்டும் தீர்மானம் பண்ணி ஜெயிலில் அடைக்கிறதா வழக்கு சம்பந்தமா ஒரு பேர் வந்துருச்சுனாலே ஆமாம் வந்துடும். அவர் தேவைப்படுறாரு, விசாரிக்க தேவைப்படுறாரு. இது வந்து பிடி வாரண்ட்டு. பிடி வாரண்ட்டுன்னு சொன்னால் ஆல்ரெடி ஏதோ ஒரு வழக்கில் வந்து ஜெயிலில் இருக்கிறார், அந்த ஜெயிலில் இருக்கிறவர் இன்னொரு கேஸில் தேவைப்படுறாரு. ஆல்ரெடி ஒரு கொலை கேஸில் நடந்து 302 உள்ள ஒரு ஜெயிலில் இருக்காரு 5 வருஷம். அது குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் இல்லை விசாரணை இருந்தாலுமே கூட ஓகே. இன்னொரு கேஸில் வந்து இவர் பேர் சொல்லி தான் ஒரு 10 பேர் ஆளுங்க வந்து அடித்தாங்க, அதனால் அவர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து பிரிசனர் இன் டிரான்சிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் நீதிமன்றம் வந்து ஒரு ஜெயிலுக்கு ஒரு உத்தரவு கொடுக்கறது. இவர் வந்து ஆல்ரெடி உங்கள் ஜெயிலில் இருக்கார், பிரிசனில் இருக்கார், இந்த கேஸுக்காக தேவைப்படுறாரு, அதனால் அவரை அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு வாரண்ட்டை கொடுக்கும். அதுக்கு பேர் தான் பிரிசனர் இன் டிரான்சிட். அது பிடி வாரண்ட். இந்த பிடி வாரண்ட் என்று சொல்லப்படுவது வேறு. ஆனால் இப்போது ஜமுனா சிவலிங்கம் அப்படின்றவங்க வந்து ராஜராஜ சோழன் மேலே ஒரு கேஸ் நடக்குது. இது வந்து நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள். 2025 ஜனவரி மாதம் அந்த அவர் வாரண்ட் போட்டிருக்காங்க, NBWன்னு சொல்லுவாங்க, அது வேற, நான் பெயிலபிள் வாரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது இருக்கும்போது தான் அதுதான் வந்து அந்த வாரண்ட்டு தான் வந்து பிடிக்கிற வாரண்ட்டு, தமிழில் பிடி வாரண்ட்டு. ஜட்ஜி வந்து ஜஸ்டிஸ் பி வேல்முருகன் அவர்கள். எப்பவுமே இவரை பற்றி நம்ம சொல்லுவோம், ரொம்ப ஷார்ப் அப்படி ஒரு ஷார்ப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். நீங்கள் ஜனவரி மாதம் 25வது வருஷம் இவர் மேலே ஒரு வாரண்ட்டு போட்டிருக்கு நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன். அவருடைய அட்ரஸ்ஸு மற்ற போக்குவரத்து விஷயங்கள்லாம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இன்னும் வந்து இப்போ 7 மாதம் ஆச்சு, இன்னும் நீங்கள் அவர் பிடிக்காமல் இருக்கிறீங்களே ஏன் அப்படின்னு போலீஸை கேள்வி கேட்குறார். அது மாத்திரம் இல்லாமல் இந்த மாதிரி தமிழகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆளுங்க வந்து அவங்க மேலே கேஸ் இருக்குது, NBW இருக்கும், அவனை பிடிக்காமல் போலீஸ் சும்மா ஒன்றும் வச்சுருக்கு. அப்போது போலீஸ் வச்சுருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒன்று பணம் கொடுத்து அவர் எஸ்கேப் ஆகி வெளில போயிடலாம், ஏதோ ஒரு காரணங்களில் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குன்னு இருக்கும். இல்லை பிடிக்க முடியாத அளவில் கூட இருக்கலாம் சார். தென் பிடிக்க முடியாத அளவுன்னு சொன்னால் அது எங்கே சார் இருக்க முடியும்? இந்தியாவில் வந்து எல்லா இடங்கள்லையுமே வந்து அவன் எங்கே இருந்தாலும் அவனை பிடிச்சிடலாம் இல்லையா? அது ஒன்றா இவங்க சாதாரணமாக நினச்சிட்டு இருக்காங்க. இப்போது வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வராருன்னு சொன்னால் அந்த ஒரு சர்க்குலர்னு சொல்லுவாங்க, ஆன் லுக்கர் சர்க்குலர், லுக் அவுட் நோட்டீஸ் மாதிரி சொல்லுவாங்க. அது எவ்ரி 6 months வந்து அடிஷ்னல் கமிஷனர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் நிறைய பேர் பிடிக்கிறாங்களே சார். இப்போ ஒருத்தர் ஒரு கேஸில் அவர் மாட்டியிருக்காரு அப்படின்னா ஒரு ஃபாரினுக்கு போகிறாருன்னா ஏர்போர்ட்டில் பிடிச்சிடுறாங்க. எஸ், இதே மாதிரி இப்போ ராஜராஜ சோழனை பிடிக்கணும், இதுக்கு தஞ்சாவூர் போகணுன்னு அவசியம் இல்லையே. நேராக வந்து நீலாங்கரைக்கு போங்க. நீலாங்கரையில் இருக்கக்கூடிய ராஜராஜ சோழனுடைய உறவினர்கள் யாருன்னு பாருங்கள். அந்த உறவினர்கள் 5 பேர் இருக்காங்கன்னா அந்த 5 பேர் கூட எங்கேயாவது ஒரு இடத்துல தொடர்பு இருக்கும். அந்த 5 பேருடைய செல்ஃபோனை பிடிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்கலி இது வந்துடும். நான் திருத்தணியில் ஒரு கேஸ் போட்டிருக்கேன், இதே மாதிரி திருத்தணியில் எங்கள் ஊரில் ஒரு கேஸை போட்டிருக்கேன். இந்த மாதிரி இந்த ஃபோன் பேசுறதுக்கு வந்து எனக்கு அந்த ஆர்டிஐயில் கேட்டிருக்கேன், BSNL கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. BSNL இந்தியில் சொல்லுது நை மாலும்னு சொல்லி, ஆனால் நம் தமிழர்கள் தெரியாத அன்னோன் லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரியாதுன்னு மேல் அப்பீல் போனால் அவனும் வந்து ஆமாம்மா இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இல்லை என்று சொல்கிறது. அப்பீலில் BSNL இந்த மாதிரி ஃபெசிலிட்டியே இல்லைன்னு சொல்லி வருது. அப்படின்னு சொல்லும்போது மற்றவங்களை சிபிஐ பிடிக்கிறாங்களே, எப்படி பிடிக்கிறாங்க? ஆனால் சிபிஐ கேஸ் நடத்துனதுனால தான் நான் அந்த பெட்டிஷனே போட்டேன் செக்ஷன் 91. முடியும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நினச்சா மாத்திரம் உங்களால் பிடிக்க முடியுது. 1.5 வருஷம் ஒரு ஆளை வந்து ஃபாலோ பண்ண முடியுது. 1.5 வருஷம் அவன் என்னென்ன கால் பேசியிருக்கான்னு உங்களால் சொல்ல முடியாது.
அப்படின்னும் போது சாதாரணமாக ஸ்டேட் கவர்மெண்ட்டு தப்புன்னு சொன்னால் பிடிக்க முடியாது என்ன, அதை பேஸ் பண்ணி தான் அந்த கேஸை போட்டுனாங்க. ஸோ எனவே இது வந்து சோ பாசிபிள். இந்த 5 பேரோ 6 பேரோ அந்த ராஜராஜ சோழனுக்கு சொந்தக்காரங்களை பிடிச்சாலே, நண்பர்களை பிடிச்சாலே ஆட்டோமேட்டிக்கலி அவன் எங்கே இருக்கிறான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. போகிற இடம் நான் அவங்களுக்கு தெரியும் சார். இந்த இதுக்கு ஒரு அந்த வழக்கோட முக்கியத்துவம் ஒன்று இருக்குது. இது மாதிரி எத்தனை ராஜராஜ சோழனை பிடிக்கிறதுக்கு அதுக்கு எவ்வளோ காவலர்கள் தேவைப்படும்? அதனால தான் இப்போ எல்லா குற்றவாளிகளும் அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த பியூப்பிள்னு சொல்லக்கூடிய கண், அந்த விழியில் தான் விழித்திரை, அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. இப்போ ஒரிசாவில் எவனோ ஒரு தப்பு பண்ணியிருக்கான், அதே ஒரிசாக்காரன் இங்கே வந்து அதே தப்பு பண்ணுறான்னு சொன்னால் உடனே வந்து இதை அவங்களுக்கு அனுப்பிச்சாலே போதும், அந்த ரெக்கார்ட்லேயே வந்துடும் இது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ராஜராஜ சோழனை பிடிக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை. ஆனால் போலீஸ்காரங்க பிடிக்காமல் இருக்கிறாங்க ஏன் அப்படின்றது தான் ஒரு கேள்வி சார். நம்ம இந்தியன் போலீஸ், அதுவும் ஸ்பெஷலி தமிழ்நாடு போலீஸில் வந்து நெக்ஸ்ட் ஸ்காட்லாண்ட்லாம் நம்ம சொல்லப்படுது. ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான ஒரு போலீஸு, அதனால முடியும். ஏன் பிடிக்கலன்றது அது மாத்திரம் இல்லை. ஜட்ஜி என்ன சொல்லியிருக்காரு, ஜூன் 23 டிஜிபி, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சீஃப் வந்து டிஜிபி, காவல்துறை இயக்குனர், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், அவர் வந்து எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்றத அவர் டீட்டெயில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கமிஷனர் ஆஃப் போலீஸு சென்னை, அவர் எத்தனை பேர் கொடுக்கணும் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்காரு. இது மாத்திரம் இல்லாமல் திருமதி அல்லி அவர்கள் தான் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் ஹைகோர்ட் மெட்ராஸ். அல்லி அம்மா வந்து ரியலி ஃபென்டாஸ்டிக் ஜட்ஜ். டான் அப்படியே முடிவு எடுப்பாங்க அந்த அம்மா. ஸோ அந்த அம்மா வந்து அந்த அம்மாவுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு ஜஸ்டிஸ் வேல்முருகன், உயர்நீதிமன்ற பதிவாளர், அதுவும் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல். ஸோ அவங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க 23 எத்தனை பேர் இன்னும் பிடிபடாமல் இருக்கிறார்கள், அதுதான் பிடி வாரண்ட். பிடிபடாமல் இருக்கக்கூடிய வாரண்ட்ல இருக்கக்கூடிய பிடிபடாமல் இருக்கக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, குற்ற வழக்குகள்ல சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாமே ஏன் அவங்கள பிடிக்காம இருக்காங்கன்றதுக்கான ரீசன் வரும்ல. அதுக்காக வேண்டி அதை அந்த டீட்டெயில் வந்து ரிப்போர்ட்டை கொடுக்க சொல்லியிருக்காங்க ஜூன் 23 ஜூன் 24 கேஸை போடு, நானே செக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எத்தனை பேர் மாட்டுறாங்களோ தெரியல. அதனால இட் இஸ் சோ பாசிபிள். இந்தியாவில் எல்லாமே வந்து உடனடியாக பிடிக்கக்கூடுவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கிறது. எனவே அதை தான் அவர் வந்து ஜட்ஜி கேட்குறாரு. இனிமேல் வந்து சரியாயிடும், பிடிவாரன்றது வந்து ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும் என்று நம்புகிறோம் சார். குறிப்பாக இவ்வளோ விஷயத்து இந்த பிடிவாரண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசணும். இப்போ எனக்கு ஒரு ஞாபகம் வருதுங்க சார். நித்யானந்தா திருவண்ணாமலையிலிருந்து பெங்களூரு பிடதி ஆசிரமம், இப்போது தனியாக ஒரு நாட்டுக்கு வாங்க கைலாச அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. அவர் மேலேயும் பிடிவாரண்ட்டெல்லாம் இருக்கிறதா நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் சார். சரி, நான் இப்படி சொல்கிறேன்னு, அவர் பிடிக்கக்கூடாதுன்னு நாங்கள் விரும்புகிறோம். அப்படின்னும் போது இவர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் எங்கேயோ ஒரு ஐலாண்டு அவரே சொந்தமாக வாங்கிட்டு அவரே அதிபதியாக இருக்காரு. அவருக்குன்னு தனியாக ஒரு பாஸ்போர்ட், இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பேசலாம்னு சொல்லி இது தெரியாமல் சார் இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்தியா வந்து இன்டர்போல், இன்டர்நேஷ்னல் போலீஸ் இருக்குல்ல, அதுக்கு இன்டர்போல்னு சொல்லுவாங்க சுருக்கமாக. அந்த இன்டர்போல் சம்மந்தமாக யார் எங்கே இருந்தாலும் பிடிக்கலாம் சார். அவர் வீடியோலாம் வெளியிடுறாருங்க சார். டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு, மக்களோட தொடர்பில் இருந்துட்டு இருக்காரு. அதனால அவர் பிடிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை, பிடிக்க வேணான்னு நினைக்கிறோம். இவரால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு இருக்கலாம்ல, இது தேவையில்லையே. ஆனால் வழக்கு தொடுத்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் எஸ், இந்த வழக்கு தொடுத்தவர்கள் மீண்டும் நீதிமன்றத்துக்கு வந்து அவர் அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கார், அவருக்கு தண்டனை வழங்கணும்னு கேட்டால் ஜஸ்டிஸ் வேல்முருகன் மாதிரி இருந்ததுன்னா அவர் உடனே வந்து அவர் பிடிச்சி வெளில. இது ஒரு எக்ஸாம்பிளாக தான் சார். அதை தான் சொல்கிறேன், நானும் எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றங்கள் தீர்மானம் செய்தால் அவரை பிடித்து விடலாம்.